நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு லைவ் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், சாக்லினும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீக் நடந்த அருணுக்கும், முத்துவுக்கும் நடந்த அந்த பிரச்சனைக்கு நம்ம சாக்லின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து சைடு வந்து நெறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தத பார்த்தா, முத்துவுக்கும் நம்ம சாக்லினுக்கும் ஒரு மாரி காதல் மலரப்போகுது அப்படின்னு கூட சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீம்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காய்ங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சாக்லின் வந்து பார்த்துட்டீங்கன்னா, முத்து நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படியாச்சும் மட்டம் தட்டிறணும் அப்படின்னு உள்ளுக்கு போய் வாண்டடா என்று ரவி அப்படி பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறாப்புலயும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் முத்து வந்து அவரோட கேம்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்காரு? அருணை வந்து விடக்கூடாது. ஒண்ணு வெளியேத்திரணும். இல்ல அப்படின்னா உள்ளுக்கே வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா குத்த ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விடணும். அவர் இனிமே நம்ம வந்து வாய் பேசக்கூடாது. நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு ஒரு உணரணும், உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதுக்கு வந்து சாக்லின் அவர்கள் அது எப்படி நான் இருக்கிற அந்த 30 நாளா நீ செஞ்சிடும் அப்படின்னா செய்யணும். இல்லைன்னா வெளியே அனுப்பணும். 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல. ஒண்ணு அவரை வெளியே அனுப்பிட்டு நம்ம மேல போகணும். இல்ல அப்படின்னா அவரை உள்ளுக்கே வச்சிருந்து அவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அவர்கள் பேசுறாரு. நான் வந்து அந்த டாஸ்க் நடந்துச்சு. அந்த லேபர் அண்ட் மேனேஜர் அந்த டாஸ்க் நடக்கிறப்ப கூட ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சு தேவையில்லாத சண்டை. அது பர்சனல் சண்டை. பர்சனலா நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் பேசினேன். பர்சனலா நடந்த ஒரு பிரச்சனைக்காக சொல்றாரு. நான் வந்து பர்சனலா அப்படி என்னத்த சொல்லிட்டேன் அப்படின்னா, போன சீசன்ல பேச்சு திறமையால தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னேன். அத வந்து இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மாரி எடுத்துக்கிட்டு, அவங்களோட பர்சனலா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த அர்ச்சனா அவங்களும் லவ் பண்றதே எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அத வந்து நான் ஒரு 7 சீசன்ல நடந்த அந்த டைட்டில் வின்னர பார்க்கும்போது, பேசுற திறமை உள்ளவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம். நமக்கு வந்து பேச்சு சாதாரணமா வரும் அப்படிங்கிறாப்புல முத்து அவர்கள் கணிச்சு வச்சு தான் பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அத ஒரு எடுத்துக்காட்டா தான் சொன்னேனே ஒழிஞ்சு, அதுவும் தப்பா ஒண்ணும் சொல்லல. தவறா ஏதோ சொல்லியிருந்தாலோ, இல்ல இறக்கி ஏதோ பேசியிருந்தா பரவால்ல. உயர்வா தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, அதுல என்ன அவரவே பர்சனலா நான் வந்து அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அத வந்து அவரு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. அத வந்து அவருக்கு புரிய வைக்கணும். அவர் வந்து அருண வந்து அடக்கணும். டப்பா அருண அடக்கணும். அதுவும் போது அடிக்கடி இந்த டபக்கு டப்பா டப்பாப்பா அப்படின்னு சொல்றது, அந்த கைய வச்சுட்டு இந்த மாரி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி எரிச்சல் ஆகுது. எதுக்கு அத திரும்ப சொல்லிட்டே இருக்காப்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அவர்கள் சாக்லினோட பேசிட்டு இருக்காங்க. சாக்லினும் விடு முத்து நீ வந்து அவருக்காக நீ வந்து இறங்கி நீ ஒரு மாரி ஆயிடுற, ஒரு மாரி ஃபீல் ஆயிடுற, உடைஞ்சிடுற அப்படிலாம் இருக்காத. நீயாவே இரு அப்படிங்கிறாப்புல சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லின் அவர்கள் முத்துக்கிட்ட வந்து அப்படியே கன்வே பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, இல்ல. அவரு அருண வந்து ஒரு மாரி சரி பண்ணணும். சரி பண்ணிருவேன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சாக்லின் கேட்கறாங்க. இல்ல பண்ணணும். அதான் நம்ம வேலை. நம்ம உள்ளுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி விடணும். அவரு அருண் வந்து உள்ளுக்கு இந்த மாரி மோசமா நடந்துக்கிட்டுறலாம். வெளிய போனா அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறியா? இல்ல அவரு வந்து வெளியில போனா நம்ம பண்றது வந்து சரி அப்படின்னு மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டு வெளிய போனாருன்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நடக்காது. அத உணர வைக்கணும். அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நடந்துச்சு. பேசினேன். அதே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அருண் 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 வந்து ஏதாவது பண்ணி ஆகணும். அவர் அந்த ஒண்ணு வெளியேத்தணும். அதுக்கு ஏதாவது வேலை பண்ணணும். இல்ல அப்படின்னா, உள்ளுக்கு இருக்கும்போதே அவர என்ன பண்ணணும் அப்படிங்கிறாப்புல சொல்றாரு. என்ன முத்துக்குமாரா, குத்துக்குமாரா ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஃபன்னியா பேசி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல நான் நேரடியா போயிட்டு இது அருணுகிட்ட நான் பேசி தெளிவுபடுத்த போறேன் அப்படிங்கிறாப்புல முத்து சொல்றாரு. இல்ல சாக்லின் நீ போகாதீங்க. போனா பெரிய பிரச்சனையாகும். சண்டை இழுப்பாரு. அத வச்சு ஒரு பிரச்சனைய கொண்டாருவாரு. நீங்க போகாதீங்க அப்படிங்கும்போது, இல்ல அத விடக்கூடாது போய் பேசணும் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு இருக்காரு முத்து. ஸோ அதனைத் தொடர்ந்து தர்சிகா அவர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அத அடுத்த வீடியோல பார்ப்போம்.